வெல்கம் ஆல். லேர்ன் டு earn சேனல்ல இருந்து பிரவீன் பேசுகிறேன். நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்க்கு தேவையான நாலேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நிஃப்டி மூமெண்ட் 12/9/2023 இப்படி இருக்க போதுன்றதை பற்றி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். அண்ட் நிஃப்டியில் நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20,000 ரீச் ஆகிருக்கு. ஸோ இந்த 20,000 ரீச் ஆகுறதுக்கு நமக்கு ஜூன் மந்த்லேருந்து டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ ஜூன் மந்த்து நமக்கு ஆல்ரெடி ஒரு 60 பாயிண்ட்ஸ் நியர்பையில் போயிட்டு 20,000 ரீச் ஆகாமல் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. பட் இன்றைக்கி நமக்கு சிங்கிள் டேயில் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 19,800 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்தாலுமே 20,000 ஃபுல் ரேலி அப் ட்ரெண்டில் கொடுத்துட்டு இப்போ மூவ் ஆகிடுக்கு. அண்டு நிஃப்டி மூமெண்ட் நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்டு இன்றைக்கி மண்டே மார்க்கெட் மேஜராக நமக்கு அப் ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எலெக்ஷன், செகண்ட் G20 அண்டு நிஃப்டி நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்த ஒன் டே ட்ரெண்ட் லைன் பேட்டர்னில் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். கன்சல்டேஷன் ஜோன் வந்து நமக்கு பிரேக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக 20,000 தான் போய் ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக நமக்கு நிஃப்டி இண்டெக்ஸில் வந்து 20,000 கரெக்டாக ஷார்ப்பாக அதிலேயே கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃப்யூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா 20,046 அதோட ஒரு 40 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி அதோட நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நாளைக்கும் மார்க்கெட் வந்து இதே ஜோனில் கண்டினியூ ஆகுதா, இல்லைனா நாளையிலேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்குதான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். எதுவாக இருந்தாலுமே நிஃப்டியில் நம்ம மார்க் பண்ணியிருந்த லெவல்ஸ் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல், எந்த லெவல் நமக்கு மார்னிங் ஓப்பன் ஆகிட்டு பிரேக் ஆகுதோ அதே ட்ரெண்டில் நம்ம மார்க்கெட் வந்து சேஃபாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்டு மார்க்கெட் நமக்கு முக்கியமாக இவ்வளோ பெரிய ரேலி கொடுத்து இன்றைக்கி 20,000 ரீச் ஆனதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ்னால தான். அண்டு நிஃப்டியில் இம்பார்ட்டண்ட்டாக ரோல் ப்ளே பண்ணியிருந்த ஸ்டாக்ஸ் இதனால தான் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து சீக்கிரம் ஒரு 20,000 ரேஞ்ச் ஒரு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த்ஸில் வந்து நமக்கு இவ்வளோ ரேலி கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டாக்லாம் நமக்கு வந்து ஜூன் மந்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாலில் தான் இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இப்போது ஃபண்டமெண்டலி நியூஸ் வரப்போ அதானி வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. அதானி என்டர்பிரைசஸ் லாஸ்ட் வீக்கு அதுக்கு முந்தின வீக்லாம் பார்த்திங்கன்னா அதானியில் ஆல்மோஸ்ட் எல்லா செக்டார்ஸுமே டவுனில் தான் இருந்துச்சு. அண்டு சிம்பிளாக நமக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸ்னால் மார்க்கெட்டை மூவ் பண்ண முடியுன்றதுக்கு முக்கியமான காரணம் இதை நீங்கள் லைவில் பார்க்குற இந்த 20,000 தான். அண்டு இந்த ப்ரிவ்யூவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஃபேவரான ஸ்டாக்ஸ் தான் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு. ஸோ இதில் கண்டிப்பாக எல்லாருமே வந்து 1-2 ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்டிங்கில் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க. பட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஹோல்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிஃப்டி வந்து நமக்கு ஒரு டவுன்லேயும் இந்த ஸ்டாக்ஸில் இருந்து நீங்கள் பை பண்ணுங்கள். இப்போது 20,000 ரீச் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட்டு ஒரு ஃபால் கொடுத்துட்டு திரும்பி வந்து அப்புக்கு வந்து அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. அந்த ஃபால் வரப்போ நீங்கள் வந்து இதில் இருக்க கம்பெனிஸில் ஏதாவது ஒரு 2-3 கம்பெனிஸ் சூஸ் பண்ணிவிட்டு போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அதை பற்றி நீங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் வந்து வரி பண்ணவே கூடாது. அந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ லாங் ரனுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு நாளைக்கான ட்ரேடிங் டே கண்டிப்பாக எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல் டேவாக இருக்கட்டும். அண்டு லேர்ன் டு earn சேனல்லேருந்து ப்ரொவைட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல் அண்ட் நாலேஜபிளாக இருக்குன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.